வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் பிளெஸி நீதிமாணிக்கம். தலைப்புச் செய்திகள்: மாணவர்கள் எதிர்மறை சிந்தனைகளுக்கு இடமளிக்கக்கூடாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். கேரள மாநிலத்தில் மின் திட்டங்கள் மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்திய சீன கல்வான் பள்ளத்தாக்கு மோதலில் சீனாவின் படைவகுப்பு தலைவர் உட்பட 5 பேர் கொல்லப்பட்டதை அந்நாடு முதல் முறையாக ஒப்புக் கொண்டுள்ளது. தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் அனைத்து தற்காலிக ஊழியர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டுமென்று சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் ராணுவத்தினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின்போது அடையாளம் தெரியாத 3 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இனி விரிவான செய்திகள். மாணவர்கள் எதிர்மறை சிந்தனைகளுக்கு இடமளிக்கக்கூடாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் இன்று உரையாற்றினார். அறிவும் பதவியும் பெறும்போது மாணவர்களுக்கு கூடுதல் பொறுப்பும் இருக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் கல்வி மேம்பாட்டில் சிறந்து விளங்கி வருவதாக தெரிவித்த பிரதமர், இதனை தோற்றுவித்த தேசிய கவி ரவீந்திரநாத் தாகூர் இந்த பல்கலைக்கழகத்தை ஒரு உலக பல்கலைக்கழகம் என்று கூட பெயரிட்டிருக்கலாம் என்று குறிப்பிட்டார். இந்த பட்டமளிப்பு விழாவில் காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றுவதில் தாம் மிகுந்த பெருமை கொள்வதாக கூறிய பிரதமர், நேரடியாக தாம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தால் தாம் கூடுதல் மகிழ்ச்சி அடைந்திருப்பேன் என்று தெரிவித்தார். அறிவை பெறுவதற்கு எல்லையே இல்லை என்று கூறிய அவர், பல்கலைக்கழகங்கள் மாணவர்களுக்கு அறிவை போதிப்பதோடு திறனையும் கற்றுத்தர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்தியாவின் பன்முகத்தன்மை பற்றி குறிப்பிட்ட அவர், மாணவர்கள் வேற்றுமையில் ஒற்றுமை காண வேண்டும் என்று அறிவுறுத்தினார். ரவீந்திரநாத் தாகூரின் கவிதைகள், பாடல்கள் உலக அளவில் புகழ்பெற்று விளங்குவதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் புதிய தேசிய கல்விக் கொள்கை இந்தியாவின் சுயசார்பு இயக்கத்தை முன்னெடுத்துச் செல்லும் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த கொள்கை ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகளுக்கு புதிய வலு சேர்க்கும் என்றும் அவர் கூறினார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தீவிரவாதம் மற்றும் வன்முறை செயல்களில் ஈடுபடுபவர்கள் பெருமளவில் திறன் மற்றும் படிப்பில் தேர்ச்சி பெற்றவர்களாக உள்ளனர் என்று குறிப்பிட்ட பிரதமர், மறுபகுதியில் இதேபோன்று படித்த திறன் கொண்டவர்கள் கோவிட்-19 பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக மருத்துவமனைகளிலும் பரிசோதனை மையங்களிலும் தங்கள் உயிரையும் பணயம் வைத்து பணியாற்றிக் கொண்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இவ்விழாவில் பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மாநில ஆளுநருமான திரு ஜெக்தீப் தன்கர், மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் ஆகியோர் பங்கேற்றனர். இந்த பட்டமளிப்பு விழாவில் 2535 மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. கேரள மாநிலத்தில் மின் திட்டங்கள் மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் உரையாற்றுகிறார். 5070 கோடி ரூபாய் செலவில் நிறைவேற்றப்பட்டுள்ள 320 கிலோவாட் திறன் கொண்ட புகழூர் திரிசூர் மின் விநியோக திட்டத்தை அவர் தொடங்கி வைக்கிறார். இந்த திட்டத்தின் மூலம் 2000 மெகாவாட் மின்சாரம் நாட்டின் பிற பகுதிகளிலிருந்து புகழூர் வழியாக கேரள மாநிலத்துக்கு கொண்டுவர வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. தேசிய சூரிய மின்சக்தி திட்டம் மூலம் 50 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யும் கசர்கோட் சூரிய மின்சக்தி திட்டத்தையும், திருவனந்தபுரத்தில் அவசர காலத்தில் துரித நடவடிக்கைகள் எடுப்பதற்காக 94 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள தொலைபேசி உதவி மையத்தையும் அவர் தொடங்கி வைக்கிறார். திருவனந்தபுரத்தில் 427 கோடி ரூபாய் மதிப்பிலான மேம்படுத்தப்பட்ட சாலை திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். அருவிக்கரையிலுள்ள நீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கான திட்டத்தையும் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார். மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜியின் பிறந்த தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். மிகச்சிறந்த போர் வீரரான சத்ரபதி சிவாஜியின் புகழ் என்றென்றும் நீடித்து நிலைத்திருக்கும் என்றும், அவரது வீரமும் விவேகமும் நாட்டு மக்களுக்கு உந்து சக்தியாக விளங்கும் என்றும் பிரதமர் தமது டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இந்திய சீன எல்லைப் பகுதியில் கல்வான் பள்ளத்தாக்கில் கடந்த ஜூன் மாதம் இரு நாட்டு ராணுவ வீரர்களுக்கும் இடையே நடைபெற்ற மோதலில் சீன வீரர்கள் 5 பேர் கொல்லப்பட்டதை அந்நாடு முதல் முறையாக ஒப்புக் கொண்டுள்ளது. அந்நாட்டு ராணுவத்தை மேற்கோள் காட்டி சீன அரசு ஊடகம் உயிரிழந்த 5 வீரர்களின் பெயர்களை வெளியிட்டுள்ளது. உயிரிழந்தவர்களில் சீன ராணுவ படை வகுப்பு தலைவர் ஒருவரும் அடங்குவர் என்றும் அது கூறியுள்ளது. லடாக் பகுதியிலிருந்து இரு நாட்டு படைகளும் விலக்கிக் கொள்ளப்பட்டு வரும் நிலையில் சீனாவின் இந்த அறிவிப்பு முக்கியத்துவம் பெறுகிறது.
சீன தரப்பில் படைகளை திரும்பப் பெறுவது சுமூகமாக நடைபெற்று வருவதாகவும் இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தத்தின்படி படைகள் முழுவதும் திரும்பப் பெறப்படும் என்றும் சீன தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19 ஒழிப்போம், தடுப்பூசிக்கு தயாராவோம். கோவிட்-19க்கான தடுப்பூசி பாதுகாப்பானது. இதனை பெறுவதற்கு கோவின் இணையதளத்தில் புகைப்படத்துடன் கூடிய அடையாள ஆவணத்துடன் பதிவு செய்ய வேண்டும். உங்கள் கைபேசி செயலிக்கு வரும் தேதியில் சம்பந்தப்பட்ட மையத்திற்கு சென்று தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும். தடுப்பூசி போட்டவுடன் 1/2 மணி நேரம் கண்காணிப்பு மையத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். 2ஆம் சுற்று தடுப்பூசியையும் அதற்கான தேதியில் தவறாமல் போட்டுக் கொள்ள வேண்டும். நம் நலன் காத்து நாட்டு நலனை உறுதி செய்வோம். கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் அனைத்து தற்காலிக ஊழியர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரித்த நீதிபதி திரு என் ஆனந்த் வெங்கடேஷ், பணி நிரந்தரம் கோரி மனு தாக்கல் செய்த தற்காலிக ஊழியர்கள் மட்டுமின்றி மாநிலம் முழுவதும் உள்ள கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் தற்காலிக ஊழியர்களுக்கும் இது பொருந்தும் என்று தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார். இந்த உத்தரவை 8 வாரத்திற்குள் மாநில அரசு அமல்படுத்த வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். சுயசார்பு இந்தியா இயக்கத்தை அடிப்படையாக கொண்டு தாக்கல் செய்யப்பட்டுள்ள வரும் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் திறன் மேம்பாட்டு திட்டத்திற்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த பட்ஜெட்டில் திறன் மேம்பாட்டுக்காகவும் படித்த வேலையில்லா மாணவர்களுக்கு தொழிற்பயிற்சி அளிக்கவும் 3000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் கிராமப்புற இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கப்பட்டு சுயமாக தொழில் தொடங்க ஊக்கம் அளிக்கப்படுவதாக தன்னார்வ தொண்டு நிறுவனர் திருமதி சசிகலா தெரிவித்தார். உயர்கல்வி செல்ல முடியாத மாணவ மாணவிகளுக்கு தொழில் ஒன்றை கற்றுக் கொடுத்து சுய தொழில் தொடங்கி வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையும் வகையில் பாரத பிரதமரின் திறன் மேம்பாட்டு திட்டம் அமைந்துள்ளது. இப்பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு மத்திய அரசின் சான்றுகளும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பயிற்சி பெற்றவங்களுக்கு வங்கிகள் மூலம் கடன் உதவியும் பெற்று சுய தொழில் தொடங்குகிறாங்க. இந்நிலையில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையில் திறன் மேம்பாட்டு திட்டத்திற்கு நிதி ஒதுக்கி உள்ளார். இதன் மூலம் கிராமப்புற இளைஞர்கள் அதிக அளவில் தொழில் பயிற்சி பெற்று தொழில் முனைவோர்களாக வாழ்க்கையில் வெற்றி பெற அமைச்சரின் நிதிநிலை அறிக்கை அமைந்துள்ளது. இதற்காக மக்களின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜம்மு காஷ்மீர் சோபியான் மாவட்டத்தின் பாடிகாம் பகுதியில் ராணுவத்திற்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நேற்றிரவு ஏற்பட்ட துப்பாக்கிச் சண்டையில் அடையாளம் தெரியாத 3 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ராணுவத்தினரும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினரும் இணைந்து நடத்திய தேடுதல் வேட்டையின்போது இந்த துப்பாக்கி சண்டை நடைபெற்றதாக ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். தீவிரவாதிகளிடமிருந்து ஏராளமான ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். இதற்கிடையே இன்று காலை மத்திய காஷ்மீரின் பத்காம் பகுதியில் நடந்த மற்றொரு மோதலில் ஜம்மு காஷ்மீர் காவலர் ஒருவர் வீரமரணமடைந்தார். மற்றொருவர் படுகாயமடைந்ததாகவும் ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இந்திய எல்லைப் பகுதியின் கிழக்கு சிக்கிம் நதுல்லா பகுதியில் கடும் பனிப்பொழிவில் சிக்கிய 447 சுற்றுலாப் பயணிகளை இந்திய ராணுவம் மீட்டுள்ளது. 155 வாகனங்களில் சென்ற இந்த சுற்றுலாப் பயணிகள் நாத்துல்லா பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்தபோது 15 கிலோமீட்டர் தூரத்திற்கு திடீரென்று கூடுதல் பனிப்பொழிவு ஏற்பட்டு அவர்கள் வழுக்கிய ஆபத்தில் சிக்கும் நிலை ஏற்பட்டது. அவர்களை அப்பகுதியில் உள்ள ராணுவத்தினர் மீட்டு ராணுவ வாகனங்களில் பாதுகாப்பாக அழைத்துச் சென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாணவர்கள் எதிர்மறை சிந்தனைகளுக்கு இடமளிக்கக்கூடாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். கேரள மாநிலத்தில் மின் திட்டங்கள் மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்திய சீன கல்வான் பள்ளத்தாக்கு மோதலில் சீனாவின் படைவகுப்பு தலைவர் உட்பட 5 பேர் கொல்லப்பட்டதை அந்நாடு முதல் முறையாக ஒப்புக் கொண்டுள்ளது. தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் அனைத்து தற்காலிக ஊழியர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது.
ஜம்மு காஷ்மீரில் ராணுவத்தினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின்போது அடையாளம் தெரியாத 3 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.